ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம மேஜிக் அகாடமி சீனியர்ஸ் லிங்கர் மான்வோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி யாரும் லைக் பண்ணியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ ரொம்ப பசங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட அம்மாவை நான் திருப்பி டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன், நான் இன்னொரு வாட்டி இதே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் அவங்க வந்து பயங்கரமாக டிசப்பாயின்ட் பண்ணதாக அவங்க அம்மாவை வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்திருக்கு, அந்த கில்ட்டினஸோடு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து வராங்க, பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்து நீங்கள் வந்து ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது நம்மளோட பிரின்சஸ் வந்து கேட்குறாங்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது நீங்கள் வந்து என்ன மாதிரியான சேம் மேஜிக் தான் வந்து யூஸ் பண்ணீங்க, பட் ஸ்டில் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கூட என்னோட எய்ம் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் வந்து சொல்லும் போது, உங்களோட மேஜிக்கே வந்து இன்க்ரெடிபிளான ஒரு விஷயம் தான். ஸோ உண்மையாக சொல்ல போனால் நான் சின்ன வயசுலேருந்தே உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளோட பிரின்சஸ்க்கு வந்து தெரிய வருது, இவங்க வந்து ஒரு ஃபயர் டைப் மேஜ் தான் இவங்களுமே, அதாவது நம்மளோட பிரின்சஸ் மாதிரி. இவங்களோட பேர் அர்ஷ்வாங். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான, அதாவது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் லெவல் ஜீனியஸ் ஆஃப் ஃபயர் ஆட்ரிபியூட் மேஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மேஜாக வந்து இருப்பாங்க. இவங்களோட மேஜிக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது என்னோட மேஜிக்கை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, பட் ஆனால் அவளுக்கான அக்யூரசி வந்து பயங்கரமான ஒரு அக்யூரசி தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அர்ஷ்வாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட மேஜிக்கோட உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி இப்போ அவங்க வந்து அவங்களோட இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான கார்டியன் தான் இவங்களோட பேர் டைரின். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க்கும் தென் கேண்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சஸ்க்காக வச்சுட்டு, நீங்கள் சொன்னீங்களே அந்த கமிஷன் ஒர்க்கு, அந்த ஸ்டாஃப் வந்து ரீமாடலிங் பண்ணுறது அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே டாப் கிரேடான மேஜிக் ஸ்குவாடாக மாறிடுச்சு. ஏன்னா ஸ்டாஃபே வந்து ரொம்பவே குட்டான ஒரு ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து அந்த ஓனரோட மானை வந்து பயங்கரமாக சக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு டிமானிக் டார்க் டூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை அது வந்து அந்த மாதிரி தான், பட் அந்த மாதிரி கிடையாது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட ஆக்சுவலான பவர் என்னன்னா, அது வந்து ஓனரை வந்து, அதாவது ஹோஸ்டோட மானை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுவான். கிட்டத்தட்ட அது ஒரு ஹை கிளாஸான ஸ்டாஃபாக அது. பட் ஒரு சில காரணத்தினால அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டோட மானாவை பயங்கரமாக செட் பண்ணி அதை வந்து ரெசனேட் பண்ணும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிடில் ஹை கிளாஸாக மாற்றுறாங்க. பட் ஆனால் அது ஸ்டில் வந்து பயங்கரமான ஹை கிளாஸ் இருக்க ஒரு ஸ்டாஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வச்சு வெப்பன் ரெடி பண்ணதுனால அதுவுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக இந்த காமனர் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பான்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா மானா வந்து கண்டினியூஸாக சக் பண்ணிச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும் கதை. அதனால் அவங்க வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான், என்னதான் இருந்தாலும் அவன் உண்மையாகவே ஒரு யூனிக்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க. இது என்ன விஷயம்ன்ட்டு எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து வந்து காட்டுறாங்க. அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அட்டாக் மேஜிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி தான் இது பண்ணணும், இதில் நிறைய டைப் ஆஃப் மேஜிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மானா ஆர்பிட்டாலஜி கிளாஸ் வந்து ரொம்பவுமே மேண்டட்ரியான ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் எடுக்கிறாரு. ஸோ இவர் தான் மானா ஆர்பிட்டாலஜி ப்ரொஃபஸர் கேர்லைன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா, அதாவது இன்னையிலேருந்து உங்களோட பிவிபி பேட்டல்ஸ்லேருந்து ஷூட்டிங் டார்கெட் எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே கற்றுக்க போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஆட்ரிபியூட் மேஜராக இல்லைனா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப போரிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அவர் வந்து பார்த்துருவார் இந்த விஷயத்தை. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் பேக் யூஸ்வல், நீங்கள் எந்திரிச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. நம்ம ஹீரோ வந்து ஐயோ மாட்டினண்டான்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து பையனா எந்திரிச்சு போகிறான். சரி ஓகே நான் வந்து முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து லிட்டராக சால்வே பண்ணுறான். புல்புல் கிளாஸஸ் இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த கொஸ்டினை வாட்டர் ஆட்ரிபியூட் இல்லாதவங்க சால்வ் பண்ணுறது பயங்கரமான டஃப்பு. ஈவன் வாட்டர் ஆட்ரிபியூட் இருக்கவங்களாம் சால்வ் பண்ண முடியாதுன்ற போது நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்ணிடுவான். இப்போ அவருமே சாக்காரு. இப்போ கிளாஸ்மே முடிஞ்சு வெளில வந்துடுறாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு
நம்மளோட ஐசல் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவன் ஏன்டா இங்கே வந்தான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆயிடும். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து இவனுக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லைனாலும் இவன் உண்மையாக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆள் தான். ஏன்னா இப்போ அவன் சால்வ் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு அகாடமி லெவல் கிடையாது, ஒரு ப்ரொஃபஸர் லெவலுக்கும் மேலே. அதை வந்து அவன் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டான். ஈவன் அவனுக்கு வந்து இந்த வாட்டர் ஆட்ரிபியூட்மே அவனோட கோர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐசல் வந்து யோசிக்கிறாங்க. அவன் லிட்டரலாக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆள் தான், பட் அவனோட ஐடென்டிட்டி தான் அவன் யார் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஐசலுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அவனோட நெக்ஸ்ட் கிளாஸ் அது என்னது, நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கேதர் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ கிட்டே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து கேட்குற, என் மேலே எதனா இன்ட்ரெஸ்டாக இருக்கியா இல்லை வேறு எதனா விஷயமானு கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், ஸோ அதுபடி நீ எந்தெந்த கிளாஸ் எடுக்கிற, ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதனால தான் உன்னால் ஈஸியாக வந்து ஹை கிரேட்ஸ் வந்து எடுக்க முடியுது. வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், நீ எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற, நீ எப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கற்றுக்குற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லைம்மா இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து என்னை கவுக்கலான்னு நினைக்கிறியா, என்னால் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவன் சொன்னாலுமே நான் உங்களுக்கு காம்பன்சேஷன் வந்து பண்ணுறேன், உங்களுக்கு அந்த கோஸ்ட் ஸ்டோரி ஆஃப் 7th டவர் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை பற்றி கொஞ்சம் பேருக்கு தான் வந்து தெரியும், ஏன்னா அந்த அபேண்டன்டான பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிருச்சு, அந்த இடத்துக்கிட்ட போகவே முடியாது, அந்த இடத்துல நிறைய பேரியர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்லை நிறுத்து எனக்கு இந்த கதைலாம் வந்து தேவையில்ல, எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு. என்ன விஷயம்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக ஃப்ளேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மேல் ப்ரொட்டகனிஸ்டோட அஃபெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ ஆக்சுவலாக கதைப்படி ஒரிஜினல் நாவலில் ஐசலுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். ஐசல் வந்து மேல் ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோ கிட்ட தான் போய் இந்த விஷயத்த வந்து சொல்லுவாள். எக்ஸ்ட்ராவான ஆளான என்ன மாதிரி ஆள்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டா. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்க விரும்பலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். ஸோ எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு இந்த ஸ்டோரியை பற்றிலாம் பயமாக இல்லை, நீ உண்மையாகவே உனக்கு பேயை பார்த்தா பயமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் உனக்கு என்னோடய மைண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், உனக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். இது வந்து உனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல, உன்னோட ஸ்டடீஸில் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியாது, பட் அடுத்து உன்னோட லைஃப்பில் வர நிறைய இடத்துல வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து மெடிடேஷன் ஜேர்னி இன்டு த அபைஸ் வந்து உன்னோட லிபரல் ஆர்ட் கிளாஸாக வந்து எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லி சொல்கிறாங்க. மெடிடேஷனா அது வந்து என்னோட லிபரல் ஆர்ட் கிளாஸா ஏன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா லைக் டிவைன் மூன் ஸ்டடீஸு, இந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனுக்குள்ளே, ஸோ அதனால் நீ இதுக்குள்ளே தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்ருக்கியான்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை அப்படி கிடையாது, என்னோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைசப் போர்ஷனில் தான் உன்ன மாதிரி இருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான மெடிடேஷன் பண்ணி தான் அவங்களோட பவர் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் வந்து ஃபார்முலா ஈக்குவேஷன்லேருந்து இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அல்டிமேட்டாக அது வந்து உங்களோட மைண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது, மைண்ட் தான் வானம் வந்து மூவ் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், பட் நீ வந்து க்யூட்டாக இருக்க, ஸோ அதனால தான்ன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்த வந்து அவகிட்ட சொல்லிட்டேன், இது வந்து அவளோட லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவளுக்கான ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், அவளோட மேஜிக் மானா வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிடேஷனுன்றதுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், அதை யூஸ் பண்ணி பவர் வந்து லைக் எனாரமஸாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த டிப்ஸு சொன்னதுனால ஐசல் வந்து ஃபியூச்சரில் ஒரு ட்ராஜிக்கான டெத்தில் சாகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். பட் மேபி இந்த விஷயம் வந்து அவளோட வாழ்க்கையை மாற்றலான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வருது, இவ்வளோ நாளாக நம்ம ஆள் வந்து எந்த ட்ரைனிங் எடுக்கல. ஸோ கேமில் இருக்க ஞாபகமாகவே இருந்துட்டு அவன் எந்த ட்ரைனிங்கே எடுக்காமல் விட்டான். கேமில் வந்து சும்மா பட்டனை தட்டி ஈஸியாக வந்து ட்ரைனிங் எடுத்துடலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் சீரியஸாக போய் ஃபிசிக்கல் ஃபைட் வந்து பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஸோ நான் கண்டிப்பாக ஐசலுக்கு வந்து ரொம்பவே நன்றி கடனோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வர எல்லா எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ எல்லா எபிசோடுமே உங்களுக்கு வந்து பிடிச்சின்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரியை வந்து ஐசல் வந்து மீன் டு பி மேல் ப்ரோட்டகனிஸ்ட் கிட்ட தான் சொல்லியிருக்கணும். பட் ஆனால் நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோ வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவான். ஸோ நீ வந்து இதை மேல் ப்ரோட்டகனிஸ்ட்டில் தான் சொல்லணும், என்கிட்ட சொல்கிற அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்டெரக்டாக இந்த ஸ்டோரியை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும் ஐசல் வந்து ஃபியூச்சரில் அவளோட லைஃப்பில் சாவ தான் போகிறா, லைக் ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு டெத்தை வந்து மீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஐசல் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக மாற முடியும். மேபி இதனால ஃபியூச்சரில் எதனா இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைக் நிறைய ட்விஸ்ட்
ட்விஸ்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து என் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோடில் வந்து இன்னும் தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.